தமிழகத்தில் இன்றும் நாளைக்கும் கனமழை தொடர்ந்து பதிவாகும். ஏற்கனவே நேற்றைய தினங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல குறிப்பா திருச்சி, கரூர், நாமக்கல் இது போன்ற பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில அப்புறம் இன்னும் ஒரு சில பகுதிகள் தொடர்ந்து மழை எங்கெல்லாம் நமக்கு சரிவர பெய்யாம இருந்ததோ, அங்கெல்லாம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை. ஒருவேளை நமக்கு வந்து நெறைய மாவட்டங்கள்ல இன்னும் மழையினுடைய தீவிரம் இல்லாம இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா நம்ம தீவிரமாகும். ஏன்னா நம்ம கொடுத்த தேதிகள் 5 மற்றும் 6ஆம் தேதிகள் நம்ம கொடுத்திருந்தோம். அதற்கு முன்பதாகவே 4ஆம் தேதியே நெறைய மாவட்டங்கள்ல மழை பதிவாக ஆரம்பிச்சது. அப்புறம் 5ஆம் தேதிகள் நேற்றைய தினங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல ஒரு சில மாவட்டங்கள்ல நெறைய இடங்கள்ல மழையினுடைய தீவிரம் பதிவானதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இன்னும் பல்வேறு இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். எல்லாருமே வந்து மாலை நேர மழை பொழிவை ரொம்ப அதிகம் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா சில மாவட்டங்கள் இரவு 10 மணி மேலே கூட நமக்கு மழை வருகிறத பார்க்கிறோம். சில மாவட்டங்கள் நள்ளிரவில் 12 மணி 1 மணிக்கெலாம் கூட நிறைய மாவட்டங்களில் நள்ளிரவு நேரங்கள் இரவு நேரங்களில் மழை பதிவாகிட்டு போயிடுது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடும்போது நோ ரெயின் ப்ரோன்னு போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் அதிக மழை பொழிவுகள் குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பதிவாகிறது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வீடியோவில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அதிகாலை நேரங்களில் ஆமாம் ப்ரோ மழை பதிவானது அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு சில கமெண்ட்ஸை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க. ஏன்னா நமக்கு மழை வாய்ப்புகள் இன்றைக்கும் இருக்குது. நேற்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பெய்யலையோ இன்றைக்கு வந்து பரவலாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மறுபடியும் நம்ம பதிவு பண்ணுறோம், கோடை மழை பகுதியாக தான் இருக்கும். ஒரு புயலோ ஒரு தாழ்வு மண்டலமோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ கரையை கடந்தால் மட்டும்தான் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லை, எல்லா முழுமையாக 100% மழை கிடைக்கும். கோடை மழையில் வந்து எல்லா இடங்களிலும் 100% மழை எதிர்பார்க்க முடியாது. எல்லா மாவட்டங்களிலும் மழை கிடைக்கும். ஆனால் அது பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு மழை பொழிவாக இருக்கும். சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழையாக இருக்கக்கூடும். ஆகவே நீங்கள் எல்லாருமே அந்த லைக் பட்டன் கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரும் நாட்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வரப்போகுது, மறுபடியும் நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். அடுத்த சுற்று மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எப்போ இருக்க போகுதுன்னு. ஏன்னா நமக்கு நாளைய தினங்கள் வரைக்கும் மழை இருக்கும். மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் இடி மின்னல் இருக்கும். கடுமையான மழை பொழிவு திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல்ல இன்னும் சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு மழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. நாளை மறுநாள் தினங்களிலும் இன்றைக்கும் மழை தொடர்ந்து பதிவாகும் தென் மாவட்டத்தில். அதனால் ஏப்ரல் 7 வரைக்கும் நம்ம அதிகபட்ச தேதிகள் நம்ம மழை தேதிகளாக நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாவட்டங்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் குறிப்பாக அந்த திருச்சி, பெரம்பலூர், இந்த கரூர் மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகள், திருவண்ணாமலையில் ஒரு சில இடங்கள் இது போன்ற சில பகுதிகளில் ஆங்காங்கே மழை ஒதுக்கி பதிவாகியிருக்கு. இன்றும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது அதிகரிக்கக்கூடும். முதற்கட்டமாக மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் கணிசமாக மழை அதிகரித்து அதன் பின்னர் வட தமிழக கடலோரத்திலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னும் நமக்கு நிறைய இடங்களில் மழை சரிவர பெய்யாமல் இருக்குது. குறிப்பாக அந்த மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இது போன்ற கடற்கரையோர பகுதிகளில் இன்னும் மழையினுடைய தீவிரம் சரிவர பெய்யாமல் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு மழை இருக்கும். கடலோர மாவட்டத்திலும் நமக்கு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை இருக்கும். அதற்கு முன்பதாக அதிக மழை பொழிவுகள் எங்கெல்லாம் நமக்கு பதிவாகும் அப்படின்னா குறிப்பாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏற்கனவே உங்கள் பகுதிகளில் மழை தீவிரமாக இருந்தால் கொஞ்சம் மழை வாய்ப்புகள் குறைவு. நிறைய இடங்களில் நமக்கு மழை இன்னும் அதிகமாக பதிவாகாமல் இருக்குது. அதனால் மழை பெய்யாத பகுதிகள் நிச்சயமாக நமக்கு மழை கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு பரவலாக மழை வாய்ப்புகள் இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேர மழையினுடைய தீவிரமும் எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 7 வரைக்கும் தான் அதிகபட்ச மழை தேதி. அதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் ரொம்ப கொளுத்த ஆரம்பிச்சிடும். மழை நம்ம அதிகம் எதிர்பார்க்க முடியாது. இப்பயாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை வருகிறத நம்ம பார்க்க முடியுது. ஏப்ரல் 7, 8க்கு மேலே நமக்கு மழை தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிடுறோம். அடுத்த மழை தேதிகள் சீக்கிரமாகவே உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். முதற்கட்டமாக மாலை மற்றும் இரவில் தென் மாவட்டங்கள் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரியிலிருந்து தென்காசி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் விட்டு பகுதியாக கனமழை இன்றைய தினங்களிலும் எதிர்பார்க்கலாம். அதற்கு பின்னர் வட தமிழக உள் மாவட்டங்கள், சேலம் இரவு நேரத்தில் மட்டும்தான் மழை எதிர்பார்க்க முடியும். திருச்சி, சேலம், கரூர், நாமக்கல் இந்த பகுதிகளுக்கு மழை வரணும் அப்படின்னா இரவு நேரங்களால் மட்டும்தான் முடியும். அதனால் மாலை நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இரவு அல்லது நள்ளிரவில் குறிப்பாக அந்த ஆத்தூர், தலைவாசல், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி,
தியாகதுர்கம், இது போன்ற பகுதிகள், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில், அரியலூர் மாவட்டம் பெரம்பலூருடைய தெற்கு பகுதிகளில், கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்டங்கள், இது போன்ற இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் அவ்வப்போது விட்டு விட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து பொறுத்திருங்க. அதிகாலை நேரங்கள், நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாக இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என கடலோர பகுதிகளுக்கும் கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த 6ஆம் தேதி பொறுத்த வரைக்கும், இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் சற்று மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தேதியாக தான் நம்ம பார்க்கிறோம். அதனால் அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகள் நிறைய இடங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்களில் பகுதியாகவே நம்ம மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். மாவட்டம் முழுவதும் மழை எதிர்பார்க்க முடியாது. பகுதியாக சில இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை பொறுத்தவரை, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இது போன்ற இடங்கள்லாம் இரவு நேர மழை வாய்ப்பாகவும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இது போன்ற பகுதிகள் நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரம் மழை வாய்ப்பாகவும், கணிசமாக டெல்டா மாவட்டங்களில் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த 7ஆம் தேதிக்கு மேலே மொத்தமாக நமக்கு மழை குறைய போகுது. அதனால் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் அதிகபட்சமாக மழை எதிர்பாருங்க. பெரும்பாலும் இரவு நேரங்கள் நள்ளிரவில் கடலோர டெல்டாவில் நமக்கு பதிவாகும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பகுதியாகவே நமக்கு மழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்காலில் பகுதியாக இரவு நேரங்கள் ஒரு 7 மணி அல்லது 8 மணிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த விழுப்புரம் போன்ற பகுதிகள்லாம் 7 மணி அல்லது 8 மணிக்கு மேலே நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. இரவு அல்லது நள்ளிரவில் தான் கடலோர பகுதிகளுக்கு மேகக்கூட்டங்கள் முன்னேறும். மாலை நேரங்கள் பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கு. இரவு நள்ளிரவிலேயே கடலோர பகுதிகளுக்கு மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து முன்னேற வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு: தேனி மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருநெல்வேலியில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு, வேலூர் மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு மற்றும் கடலூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவாக பதிவாகியிருக்கிறது. தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 40.3 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. இனி அடுத்து வருகிற நாட்களிலும் தொடர்ந்து நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அதிகபட்ச வெப்பநிலையாக 40.3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு வேலூர் மாவட்டத்தில். தொடர்ந்து இனி வருகிற நாட்கள் இந்த மழை தேதிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் 9, 10க்கு பிறகு 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தொடர்ந்து உயரப்போகுது. வரலாறு காணாத வெப்ப அலை பொறுத்தவரை தமிழகத்தில் வீசக்கூடும். ஒரு பக்கம் மழை தேதிகள் நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் மோசமாகி கொண்டே இருக்கும். வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது. உஷாராக இருந்துக்கோங்க. பெரும்பாலும் பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியே செல்கிறது தவிர்த்து கொள்ளுங்க. இன்றைக்கு நாளைக்கு மட்டும் மாலை நேரங்களில் அவ்வப்போது இடி மழை தொடர்ந்து பகுதியாக சில மாவட்டங்கள் நம்ம அறிவித்தபடி நமக்கு பதிவாகிறோம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. வருகிற நாளைய தினங்கள் வரைக்கும் மழை உண்டு, அவ்வப்போது பகுதியாக இருக்கும். அதுக்கப்புறம் நாளை மறுநாள் முதல் மழை வாய்ப்புகள் படிப்படியாக தமிழகத்தில் குறையக்கூடும்.